குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் சில கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தீங்கடா. நான் ஃபஸ்ட்டு ஐயூபிஎஸ்சியில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஐயூபிஎஸ்சி நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். சாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், இந்த மாதிரி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஐயூபிஎஸ்சி கொஞ்சம் ஈஸி அப்படின்னு. பட் இருந்தாலும் இந்த 10 கொஷினை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 10 கொஷினில் நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஐயூபிஎஸ்சியில் நல்ல கிளாரிட்டி இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்ல கிளாரிட்டி கிடச்சதுக்கப்புறம் இந்த கொஷினை ஒர்க் அவுட் பண்ண போகிறதில்ல, இந்த கொஷினை ஒர்க் அவுட் பண்ணுறது வழியாக கிளாரிட்டி கெயின் பண்ணிக்க போகிறோம். சரியா? அப்போ என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு கொஷினையும் பார்க்கும்போது அந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடணும், வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் 10 கொஷின் பண்ணுவோம். 10க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லாட்டி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். சரியா? 10க்கு எத்தனை மார்க் எடுக்கிறீங்கிறத பாருங்கள். ஏன்னா இந்த கொஷினை சால்வ் பண்ணுறது வழியாக நீங்கள் ஃபஸ்ட்டு தப்பாவோ இல்லை நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணியும் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா கான்செப்ட் கிளாரிட்டி கிடச்சிரும் சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி. ஸோ ஒவ்வொரு கொஷினையும் பாஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பாருங்கள். சின்சியராக பண்ணணும். சரியா? சின்ன டீவியேஷன் கூட இருக்கக்கூடாது. சும்மா அதில் இது மட்டும் தான் பார்த்தேன், அது மட்டும் தான் பார்த்தேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. எதை இப்போதைக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு இதை பண்ணுங்கள். பண்ணுறப்ப உங்களுக்கு தப்பு வருதுன்னா அந்த இடத்துல கரெக்ட் பண்ணுவீங்க இல்லையா, அதுலேயே கான்செப்ட் கிளாரிஃபை ஆயிரும். ஸோ இந்த 10 கொஷினுமே நல்ல இன்டெலெக்சுவல் திங்கிங்க்கு, தட் இஸ் ஐயூபிஎஸ்சியோட கிளாரிட்டிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். சரி, நான் ஃபஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள். இதில் வந்து எஸ், எத்தனை ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது? 4 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பேர் ஹைட்ராக்சி மெத்தில் குரூப்பா. ஆக்சுவலாக அது CH2OH. இதுக்கு பேர் ஹைட்ராக்சி மெத்தில். சரி, இதில் ப்ரையாரிட்டி எதுக்குன்னா இந்த பென்சால்டிஹைட் குரூப்புக்கு தான். ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, நான் வந்து இந்த பக்கம் வந்து போகக்கூடாது, ஏன்னா அமீனுக்கு தான் ப்ரையாரிட்டி ஜாஸ்தி, அதனால் நான் இப்படி தான் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. தெர் இஸ் 1 2 3 4 5 6 சாரி 1 2 3 4 5 6 இப்படி கொடுத்துருந்துருப்பீங்க நேமு. அப்படி பார்த்தா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி மட்டும்தான், ஃபஸ்ட்டு குரூப்போட ப்ரையாரிட்டி மட்டும்தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். செகண்டு தேர்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறத விட இன்னொரு ரூல் முக்கியம். என்னென்னா சம் ரூல். தட் இஸ் இப்போ பாருங்கள், தேர்டு பொசிஷனில் அமீன், 4th பொசிஷனில் ஹைட்ராக்சி மெத்தில், 6th பொசிஷனில் நைட்ரோ குரூப். ஓவராலாக சம் பண்ணிங்கன்னா 13 வருது. சரி, இன்னொரு பக்கம் நம்ம கொடுத்து பார்ப்போம். அதே ஃபஸ்ட் குரூப் தான் ப்ரையாரிட்டி, 2 3 4 5 6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 + 4 + 5 11 வருது. ஸோ இதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இங்கே சம் ரூல் முக்கியம். ஃபஸ்ட்டு குரூப்புக்கு கொடுக்குற ப்ரையாரிட்டி மட்டும்தான் முக்கியம். அடுத்தடுத்தெல்லாம் சம் ரூல் பார்த்துட்டு, சம் ரூல் தான் முக்கியம். சரி, நான் எங்கே சம் ரூலை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, சம் ரூலை தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். ஒருவேளை 2 பக்கமும் நம்பர் கொடுக்குறீங்க, 2 பக்கமும் ஒரே மாதிரியான சம் தான் வருது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் அப்போ நீங்கள் அந்த செகண்டரி ஃபங்க்ஷனல் குரூப்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை தாண்டி செகண்டரி ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்குள்ள ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் ரூல் தான் முக்கியம். என்ன, ப்ரையாரிட்டி கொடுத்ததுக்கப்புறம், ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு ப்ரையாரிட்டி கொடுத்ததுக்கப்புறம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெட் கலரில் நான் கொடுத்துருக்கிறது செகண்ட் பொசிஷனில் நைட்ரோ குரூப் இருக்குது. 2 நைட்ரோ பென்சால்டிஹைடு தான் வரப்போகுது. ஸோ 2 நைட்ரோ பென்சால்டிஹைடு அப்படின்னா 5 அமினோ 4 ஹைட்ராக்சி மெத்தில். இது ஆல்ஃபபெட் ஆர்டர் படி இருக்கணும். நம்பரிங் கொடுக்கறது ப்ரையாரிட்டி ஆர்டர், எழுதுறது ஆல்ஃபபெட் ஆர்டர். ஸோ அமினோ குரூப் முன்னாடி வந்துடும். 5 அமினோ ஹைட்ராக்சி மெத்தில் 2 நைட்ரோ பென்சால்டிஹைடு. ஓகே, பென்சால்டிஹைடு பேரண்ட் செயின் ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் தென் ஐயூபிஎஸ்சி நேம். சரி, ஓகே, இந்த கொஸ்டின் கூட பார்க்கலாம். இதில் பாருங்கடா, இதுலேயே அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் COOH குரூப் இருக்குது. நான் இப்படி நம்பர் கொடுத்துருந்தேன்னா 2 3 4 2,4 6 வந்துருதுடா. இதே இது நான் ரிவர்ஸில் நம்பர் கொடுத்து பார்க்குறேன். 2 3 4 5 3,5 8 வந்துடுது. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணக்கூடாது, இதுதான் கரெக்ட். சரியா? அப்போ நான் வந்து எது சொல்லலாம் அப்படின்னா, இதை ஆக்சுவலாக இன்னொன்று, நீங்கள் சைக்ளோபென்டைன் கார்பாக்சிலிக் ஆசிட்டா இல்லை சைக்ளோபென்டனாயிக் ஆசிட்டான்னு யோசிப்பீங்க. பென்டனாயிக் ஆசிட் அப்படின்னா 5 கார்பனில் ஒரு கார்பன் COOH மாறிட்டா தான் பென்டனாயிக் ஆசிட். ஆனால் அப்படி இல்லை, எக்ஸ்ட்ராவாக ஒரு கார்பன் இருக்குது. அதுவும் போக ஒரு ரிங்குக்குள்ளே கார்பாக்சிலிக் ஆசிட் வரவே முடியாது. ஏன்னா கார்பாக்சிலிக் ஆசிட்டுக்கு ஒரு வேலன்சி தான். ரிங்கில் இருக்கிற எல்லா கார்பனுக்கும் 2 வேலன்சி ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். பட் கார்பாக்சிலிக் ஆசிட்டுக்கு ஒரு வேலன்சி தான் கொடுக்க முடியும். பட் இந்த இடத்துல ரிங்குக்குள்ள கார்பன் இல்லை. தட் இஸ் மொத்தம் 5 கார்பன், அது ரிங்குக்குள்ள இல்லை. கார்பாக்சிலிக் ஆசிட்ங்கிற குரூப் ரிங்குக்குள்ள இல்லை. அதனால இது சைக்ளோபென்டேன் கார்பாக்சிலிக் ஆசிட். அப்புறம் பொசிஷன் வந்து இந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்கோம் இல்லையா, அது மாதிரி. அப்போனா 4 புரோமோ 2 மெத்தில், 4 புரோமோ 2 மெத்தில் சைக்ளோபென்டேன் கார்பாக்சிலிக் ஆசிட். இது ஆன்சர்.
இதில் நம்ம செலக்ட் பண்ண போகிற லாங் செயின் நம்ம 2 மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பை கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இன்னும் அந்த லாங் செயின் அந்த இப்படி பார்க்கறது அந்த அந்த இதுலேருந்து வெளியே வந்துடும்டா. தட் இஸ் இப்போ அந்த லாங் செயின்னா உங்களுக்கு என்ன பழக்கம் வரும்னா அந்த இப்படியே வந்துடும். அப்போ வந்து ஒரு மெத்தில் குரூப்பை இப்படி போட்டிருந்தா கூட, இந்த இடத்துல எதுவும் இல்லாமல் ஒரு மெத்தில் குரூப் எப்படி போட்டிருந்தா கூட நீங்கள் என்ன நினைப்பீங்க, இது வந்து 1 மெத்தில் பியூட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன மிஸ்டேக்கு. ஐயூபிஎஸ்சியில் கொஞ்சம் கூட வந்து ப்ராக்டிஸே பண்ணலைன்னா இந்த மிஸ்டேக்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அது ரொம்ப தப்புடா, பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ இதில் பார்க்கலாம். இதில் லாங் செயினில் 2 மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பை எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பு தான் முக்கியம். லாங் செயினை விட மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கிற இதுதான் முக்கியம். பட் நீங்கள் இப்போ வந்து இந்த பக்கம் பார்த்து அது வந்து ஒருவேளை லாங் செயினாக இருந்தால் கூட இதை நம்ம எடுக்கக்கூடாது. எதை எடுத்துட்டு இருந்திருக்கணும் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற கார்பன் செயினை தான் நம்ம பேரண்ட் செயினாக எடுத்துக்கிடணும். லாங் செயின் ரூலே இந்த இடத்துல ஃபெயில் ஆகும். ஸோ அப்போ இதில் பாருங்க 1 2 3 4 5 6 6th பொசிஷனில் ஆக்சோ குரூப் இருக்கு. 2,5 பொசிஷனில் மெத்தில் குரூப் இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். 6 ஆக்சோ ஹெக்ஸ் 3-enoic ஆசிட். ஸோ நம்பரிங் கொடுத்தீங்க அப்படின்னா 6th பொசிஷனில் ஆல்டிகைட் குரூப்பாக கன்வெர்ட் ஆயிடுச்சு நம்ம CHO. அண்ட் தென் அடுத்தது பாருங்க, இதில் எது வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம செக் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் போட்டு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தான் தெரிய முடியும். இப்போ பாருங்க, ஹெக்ஸ் அப்படிங்கிறதா லாங் செயின். ஸோ தட் இஸ் ரூட் வேர்டு செலக்ட் பண்ணியாச்சு. 5 அயனாயிக் ஆசிட் 5th பொசிஷனில் அயன் இருக்கு. ஆயிக் ஆசிட் தான் அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருந்திருக்கும். ரைட், ஓகே. அடுத்தது 2வது பொசிஷனில் ஹைட்ராக்சி குரூப் இருக்கு. 3வது பொசிஷனில் ஈதைனைல் இருக்கு. ஈதைனைல்னா இந்த குரூப்டா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஈதைனைல் ரைட், ஓகே. அடுத்தது 4th பொசிஷனில் மெத்தில் குரூப் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எதில் வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பொசிஷனில் கார்பாக்சிலிக் ஆசிட், செகண்ட் பொசிஷனில் OH, தேர்ட் பொசிஷனில் எத்தில் குரூப் இருக்கு. தப்பு. அடுத்தது ஃபர்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட், செகண்ட் ஹைட்ராக்சி, தேர்ட் பொசிஷனில் ஈதைனைல் இருக்கு. சூப்பர். அடுத்து 4th பொசிஷன், அதாவது தேர்ட் பொசிஷன் டபுள் பாண்ட் இருக்கு. 4th பொசிஷனில் மெத்தில் குரூப் பதிலாக எத்தில் குரூப். தப்பு. அடுத்தது பாருங்க, 1 2 செகண்ட் பொசிஷனில் ஹைட்ராக்சி குரூப் இருக்கு. தேர்ட் பொசிஷனில் மெத்தில் குரூப் இருக்கு. மெத்தில் குரூப் தேர்ட் பொசிஷனில் இருக்கக்கூடாது. 4th பொசிஷன் தப்பு. ஸோ 4th தான் ஆன்சராக இருக்கும். இருந்தாலும் அதை செக் பண்ணிக்கிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டில் கார்பாக்சிலிக் ஆசிட், செகண்ட் பொசிஷனில் OH கரெக்டு, தேர்ட் பொசிஷனில் எஸ், இது ரைட். ஓகே, தென் இதில் லாங் செயின் நீங்கள் உங்களுக்கு குழப்பம் வரலாம். இப்படி நான் லாங் செயின் எடுக்கணுமா, இல்லை இப்படி நான் லாங் செயின் எடுக்கணுமா அப்படின்னு குழப்பம் வரலாம். நான் செகண்டாக லாங் செயினை சூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் ஆக்சுவலாக ஒரு நிமிஷம் செட். ஓகே, நான் லாங் செயின் எடுக்கிறேன். இன்னொரு கலரில் போட்டு காட்டுறேன். இதுதான் லாங் செயின். ஏன்னா 2 ஃபங்க்ஷனல் குரூப்பும் மெயினாக இருக்குது இல்லையா. டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டுங்கிறத ஃபங்க்ஷனல் குரூப் மாதிரி கணக்கு எடுத்துக்கிடணும். அப்படி கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஃபங்க்ஷனல் குரூப்பும் இருக்கிறதா நம்ம லாங் செயினாக தேர்ந்தெடுக்கணும். தட் இஸ் பேரண்ட் செயினாக தேர்ந்தெடுக்கணும். ஈவன் லாங் செயினாக இருந்தால் கூட. பட் ஆனால் இந்த கேஸில் நான் செக் பண்ணி பார்த்தேன், ரெண்டுமே ஹெக்ஸ் தான் வருது. ஸோ அப்படி ஹெக்ஸ் வராமல் ஒருவேளை இந்த டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற 6 வந்தாலும் அதை தான் பேரண்ட் செயினாக எடுக்கணும். சாரி, ஹெப்ட் தான் வருது. 1 2 3 4 5 6 7. ஸோ ஹெப்ட் தான் வருது. ரெண்டுமே ஹெப்ட் தான். பட் இருந்தாலும் 6 வந்துருச்சுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா இந்த மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறது தான் எடுத்திருந்திருக்கணும் பேரண்ட் செயினா. ஓகே, இதில் எந்த பொசிஷன் 1 2 3 எந்த பொசிஷன்லேருந்து நம்பர் கொடுப்பீங்க? இங்கேருந்து நம்பர் கொடுத்துடக்கூடாது. ஈனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி. டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் ரெண்டும் வந்துச்சுன்னா ஈன் கெட் த மோர் ப்ரிஃபரன்ஸ். ஸோ 1 2 3 4. ஸோ 1வது பொசிஷனில் தான் ஈன் ஆரம்பிக்குது. 6th பொசிஷனில் அயன் ஆரம்பிக்குது. ஸோ 1 ஈன் 6 அயன். அப்போ 3,5 டைமெத்தில் 1 2 3 3,5 டைமெத்தில் 1,4 சாரி டைமெத்தில் 4 ப்ரொபைல். இந்த குரூப் வந்து ப்ரொபைல் பாருங்க, CH2 CH2 CH3. ஸோ ப்ரொபைல் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. ஹெப்ட் 1 ஈன் 6 அயன். ரைட், இதுதான் ஆன்சர். அடுத்தது பாருங்க, இதில் இந்த 3ல் எதுக்கு ப்ரையாரிட்டி ஜாஸ்தினா நைட்ரோ குரூப்பு தான் இப்போ ப்ரையாரிட்டி ஜாஸ்தி. ஸோ இங்கேருந்து இப்படி நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா தான் சம் ரூல் படி கரெக்டாக வரும். ஸோ நைட்ரோ பென்சின்ங்கிறது பேரண்ட் செயின்,
அதில் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷனில் இப்போ நான் இங்கே இப்படி இந்த நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா சம் ரூலில் எக்ஸீட் ஆயிரும். அதனால் இங்கே இருந்து நம்பர் இதை போதுமான அளவு பார்த்துட்டதுனால ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ 3,4 தேர்ட் பொசிஷனில் குளோரின் இருக்குது. 3 குளோரோ 4 மெத்தில் 1 நைட்ரோ பென்சீன். ஓகே, எஸ். அடுத்தது லாங் செயினை பார்த்து பாருங்கடா. இந்த இதை மெத்தில் குரூப்பை ஃபங்க்ஷனல் குரூப்பாக எடுத்துடக்கூடாது, ஏன்னா அதை தப்பு பண்ணுவீங்க. லாங் செயின் பழக்கம் வரணும். அப்படி பழக்கம் வரலைன்னா இன்னும் ஐயூபிஎஸ் நிறைய ப்ராக்டிஸ் வேணும்னு அர்த்தம். இங்கே பாருங்க 1 2, ஏன்னா டபுள் பாண்டு புரோமின் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா டபுள் பாண்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். 3 4 5. ஸோ 4 புரோமோ 2 4 புரோமோ 3 மெத்தில் 4 புரோமோ 3 மெத்தில் பென்ட் 2 ஈன். ரைட், திஸ் ஒன். அடுத்தது இதில் நீங்கள் எந்த பக்கம் நம்பர் கொடுத்துருந்தீங்கனாலும் ஒரே மாதிரியான லாங் செயின் தான் வருது. 1 2 தேர்ட் பொசிஷனில் மெத்தில் குரூப்பு, ஃபோர்த் பொசிஷனில் எத்தில் குரூப். 4 எத்தில் 3 மெத்தில் ஹெக்ஸ் 2 ஈன். அப்புறம் இங்கே இதில் பாருங்க அல்கைல் குரூப்ஸ் இருக்குடா. இதுவும் 2 மெத்தில் குரூப்பு, இது ஒரு எத்தில் குரூப். ஸோ அல்கைல் குரூப் மட்டும் இருந்தால் நீங்கள் வந்து அல்பபெட் ஆர்டர்லாம் பார்க்கக்கூடாது. அதாவது எழுதுறப்ப மட்டும் தான் அல்பபெட் ஆர்டர். ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரில் அல்கைல் குரூப்ஸ் மட்டும் இருந்ததுன்னா எந்த அல்கைல் குரூப் முன்னாடி வரும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக சம் ரூலை முதையே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இங்கே ப்ரையாரிட்டியே தேவையில்லை. அல்கைல் குரூப்ஸ் இருந்தால் சம் ரூல் மட்டும் போதும். ஸோ 1 2,2ன்னு போட்டிங்கன்னா சம் ரூல் வந்து 5ன்னு வரும். இதே இது பாருங்க, நான் இங்கே இப்படி போடுறேன். இது 1,1 2 அப்படின்னு போட்டேன்னா சம் ரூல் 1 + 1 + 2 4ன்னு வரும். அப்போ இதை தான் செலக்ட் பண்ணணும். ஸோ 2 எத்தில் 1,1 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன். அடுத்தது பாருங்க நியோபென்டைல் அண்ட் வினைல் குரூப். நியோபென்டைல் குரூப்னு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு. இருந்தாலும் நான் ஜிஓசியில் ஏதாவது அல்கைல் குரூப் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வரும்போது அந்த அல்கைல் குரூப்பை விரிவாக ஒரு தனி வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது நியோபென்டைல் குரூப்புப்பா. இந்த குரூப்பை வினைல் குரூப்போட அட்டாச் பண்ணியிருக்காங்க. வினைல் குரூப்புன்னா இதுதான் வினைல் குரூப். ஸோ எனக்கு இந்த வினைல் குரூப்பு, அல்கைல் குரூப்பு, அல்லைல் குரூப்பு, இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லாட்டி அங்கே வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை தனி வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த இடத்துல உங்களுக்கு டவுட்டுங்கிறத எனக்கு நீங்கள் கிளியராக சொன்னீங்கனாலும், இந்த இடத்துல எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக சொன்னீங்கன்னா அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்டா. இந்த வீடியோ போடுறதுல யாராவது ஒருத்தர் 2-3 பேருக்கு உங்களுக்கு அதாவது இதை பார்த்து உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறதா எனக்கு முக்கியம். ஸோ சும்மா ரேண்டமாக வந்து நம்ம வீடியோஸ் போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. யாராவது ஒருத்தராவது பெனிஃபிட் ஆகணும் இல்லையா? ஸோ வந்து நீங்கள் இந்த இடத்துல எனக்கு டவுட் வருது மேம், நீங்கள் எப்படி இந்த இடத்துல வினைல் குரூப்னு இதை சொல்கிறீங்க அப்படிங்கிறதா டவுட் வருதுன்னா அதை எனக்கு தனியாக கேளுங்க. இங்கே நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினச்சிட்டு வேகமாக கூட போயிருக்கலாம். சரி, ஓகே. இங்கே பாருங்கடா, இதுதான் லாங் செயின். 1 2 3 4 4,4 டைமெத்தில் பென்ட் 1 ஈன். ரைட். இந்த கொஷின் நம்பர் 6 நானே தப்பு. ஆக்சுவலாக வந்து என்சிஆர்டியில் ப்ரையாரிட்டி ஆர்டர் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து ப்ரையாரிட்டி ஆர்டருங்கிறது ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் வந்து நிறையா புக்ஸுக்கு இருக்குது. பட் நம்ம என்சிஆர்டியை தானே ஃபாலோ பண்ணணும். அப்போது இந்த 6th கொஷின் பாருங்கள் என்ன வருது அப்படின்னா, ப்ரையாரிட்டி ஆர்டர் மெத்தில் குரூப் அல்கைல் குரூப்புக்கு தான். ஸோ ப்ரையாரிட்டி ஆர்டர் அல்கைல் குரூப்புங்கிறப்ப இந்த பக்கம் இருந்து நம்பர் கொடுக்க முடியாது, இங்கே தான் நம்பர் கொடுக்கணும். ஸோ 1 2 3 4 ரைட். ஸோ 4 நைட்ரோ பென்சின். ஆக்சுவலாக இதை டொலுவின் காம்பவுண்ட் தான் சொல்லணும் இல்லையா? ஏன்னா ஃபர்ஸ்ட் குரூப் ப்ரையாரிட்டி வந்து இது கொடுத்துருக்கோம். ஸோ டொலுவின் ஷுட் பி த பேரண்ட் செயின். இங்கே நைட்ரோ பென்சினை பேரண்ட் செயினான்னு எடுத்ததுனால நான் இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் இதுக்கு கொடுத்துருந்தேன். பட் என்சிஆர்டியில் செக் பண்ணால் இதோட ப்ரையாரிட்டி ஆர்டர் வந்து இப்படி தான் வருது. இது உண்மையான ஒரிஜினல் நேம் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் இதில் அக்கார்டிங் டு அவங்க கொடுத்துருக்கிற கிவன் சாய்ஸை மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா பி தான் ஆன்சர்டா. 2வது பொசிஷனில் குளோரின், 4th பொசிஷனில் நைட்ரோ குரூப்பு, 1 பொசிஷனில் மெத்தில் குரூப். பார்த்தீங்களா எவ்வளோ விஷயம் இருக்குன்னு? ஸோ நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா கூட என்சிஆர்டியை தான் ஃபாலோ பண்ணணும். அடுத்த இன்னொரு விஷயம் நான் இன்னொன்று சொல்கிறேன். தட் இஸ் ஒரிஜினல் நேம் இதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, எதை ஃபர்ஸ்ட் குரூப்புன்னு ப்ரேயர் பண்ணுறோமோ அதை தான் பேரண்ட் செயினாக எடுக்கணும். ஆக்சுவலாக டொலுவின் ஷுட் பி த பேரண்ட் செயின். இப்போ லேட்டஸ்ட்டாக அதாவது லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணிட்டாங்க. தட் இஸ் என்சிஆர்டியில் இந்த டொலுவின் வந்து பேரண்ட் செயினாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த நைட்ரோ பென்சீன் அதாவது மெத்தில் பென்சீன் இப்படி தான் பேரண்ட் செயினாக எடுக்கணுங்கிறது மொதல் ரூல். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஸோ நம்ம டொலுவின்ங்கிறத பேரண்ட் செயினாக எடுத்துருந்துருக்கலாம். ஸோ டொலுவின் தான் பேரண்ட் செயின். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டொலுவின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் மெத்தில் குரூப்புக்கு இல்லையா?
ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் இதுவே ஒருவேளை இந்த இடத்துல கார்பாக்சிலிக் ஆசிட் தான் பென்சோயிக் ஆசிட் தான் பேரண்ட் செயினாக இருக்கும். ஸோ டொலுவின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான் பென்சின் மெத்தில் குரூப் கொடுத்துருக்கணும். ஸோ செகண்ட் பொசிஷன் குளோரினுக்கு, ஃபோர்த் பொசிஷன் நைட்ரோ குரூப்புக்கு, ரைட். ஸோ செகண்ட் 2 குளோரோ 4 நைட்ரோ டொலுவின், இதுதான் ஒரிஜினல் நேம் இதுக்கு அக்கார்டிங் டு என்சிஆர்டி. ஆனால் என்சிஆர்டி படி தான் ஆன்சர் பண்ணியிருக்கோம். பட் கொடுத்துருக்கிற சாய்ஸ்குள்ளே செலக்ட் பண்ணணும் அப்படின்னா பி. பாருங்கடா எவ்வளோ விஷயம் இருக்குன்னு. தேங்க்யூப்பா.